ஜெப்டோவில் வாங்கியிருக்கேன். என்னென்னு வாங்கியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டெய்லி விலாக் இந்த மாதிரிலாம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் என்ன போடுறேன்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்து ராஜபாளையம் மிக்சர் A2B பிராண்டோடது ஆல்ரெடி சாப்பிட்டேன் பாதி, இது அப்படி தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் மொட்டிச்சூர் லட்டு ஒரு 6 முட்டை வாங்கியிருக்கேன். அபிஎக்ஸ் மில்க் வாங்கியிருக்கேன். இந்த மில்க்கு, பட்டர் மில்க்கு, யோகட் இது 3மே ஒரே பிராண்டு. அது என்ன பிராண்டாக இருக்குன்னா நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஜெப்டோவில் வாங்கினதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ பேச்சுலர் லைஃப்பை வாழ்ந்துகிட்ருக்கேன். அடுத்த ஒரு 5 மாதம் இந்த பேச்சுலர் லைஃப் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு சமைக்கிறது எல்லாமே ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் வீட்டில். ஸோ நியூ பேச்சுலர் லைஃப். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சொதப்பி இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். வீடை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் சிக்கன் சமைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய செட்டிங்கள் பண்ணுவேன். ரைஸ் கூட வைக்க தெரியாது. நான் படுற என்னென்ன கற்றுக்கிறேன் ஒரு பேச்சுலராக அப்படிங்கிறத ஒன் டே விலாக் அந்த மாதிரிலாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போது வாங்கின முட்டையை உள்ளே வைக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு 1 3 4 6. பேச்சுலராக இருக்கும்போது பெரிய டாஸ்க் என்னென்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. கரெக்டாக அந்த குப்பையை ஒழுங்காக வச்சுக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இது பெஹ்ரூஸில் பிரியாணி ஆர்டர் பண்ணது. குப்பையை போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அபிஎக்ஸில் எக்கு வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவோட, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவோட நான் வர்றேன். ஓகே, ஸ்டே டியூன் வித் சுப்ராஜன் பயணம். see you next வீடியோ. பாய். இது ஆல்ரெடி பட்டியானில் வாங்கின நுங்கு ஜூஸ்.